அன்னையினுடைய அன்பு பக்த பிள்ளைகளே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? மழை நின்று போச்சுன்னு நினைக்கிறேன். நின்று போச்சு இல்லையா? உங்கள் விசுவாசம் பெரிது. மழை நிற்கும்னு சொல்லிட்டு சில பேர் மழையிலேயே உட்காந்துருந்தீங்க. உங்களுக்காக ஆண்டவர் மழையை நிப்பாட்டிட்டார். பின்னாடி திரும்பிப்பார், முன்னாடியே பார்க்காது. பார்த்தேன்னா தெரியும் ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார். பிரியமான பிள்ளைகளே, அன்னை மரியாள் பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். எனக்கு 4 லைன் தான் தெரியும் மாதாவை பற்றி. 4 லைன். சிறுமையாய் இருந்தபோது உலகம் அறியாதவளாய் இருந்தாள். சிறுமையாய் இருந்தபோது, அது இந்த காலத்து பசங்களுக்கு செட் ஆகாது. அது சிறுமையாக இருக்கும் போதே அதுக்கு எல்லாம் தெரியுது, எல்லா விஷயம் தெரியுது. செல்ஃபோனில் கொடுத்தீங்கன்னா அது உலகத்தையே நமக்கு காட்டி கொடுத்துருது, யாரு நீ பெற்றது. ஆனால் சிறுமையாக இருக்கிற பொழுதே மரியாளுக்கு உலகத்தை பற்றி தெரியாது. நம்ம என்ன உலகத்தில் வாழ்கிறோம், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஏதாவது ஒன்றை கேளாம், இவனை கேளாம், ஊரையே விற்றுட்டு வந்துடுவான். அதனால் ஆண்டவருடைய சீடனாக வாழணும்னா எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதவனாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமாம், இப்போது நிறைய இடங்களில் சொல்கிறாங்க குருவை மிஞ்சிய. அது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு குருவை ஒருவன் மிஞ்ச முடியாது. குரு குரு தான், சீடன் சீடன் தான். அவன் அந்த குருவுக்கு மிஞ்சுவதை விட அவன் வேறு இடத்துல போய் ஒரு குருவாக மாறலாம். ஆனால் இந்த குருவை மிஞ்ச முடியாது. ஏனென்றால் அறிவு இருக்கலாம், கொஞ்சம் ஒரு மாதிரி பேசலாம், திறமை இருக்கலாம். ஆனால் அனுபவம் என்பது குருவுக்கு சொந்தமானது. பிரைஸ் தி லார்ட். இந்த அனுபவம்ன்றது உங்கள் அப்பா உன் பையன் நல்லா படிச்சிருக்கலாம், பெரிய வேலைக்கு போகலாம். ஆனால் திருமணமாகி நீ வெற்றிகரமாக குடும்பம் நடத்துவதைப் போல அவனால் ஏன் நடத்த முடியல? இந்த ஏதோ ஒன்று செல்ஃபோனை காதில் வச்சுக்கணும், இது வேறு சாமியாருக்கு செய்யணும், ஏன் முன்னாடி பண்ணால் எனக்கு கோவம் வரும். என்னை விட ஒரு ஆள் உனக்கு ஃபோன் பண்ணுற போகிறானா? அதனால் ஃபோனெல்லாம் கட் பண்ணிக்கா. ஏன்னா எல்லா பயிலும் ஒரு அம்மா வந்து படுத்துன்னு கிடக்குது ஆஸ்பத்திரியில். யாரோ ஒரு அம்மா படுத்து கிடக்குது. நைட்டில் இப்படியே பார்த்துட்டா செல்போனை ஒரு சைடு இழுத்துக்குச்சு. எல்லாம் அது எவ்வளோ இருக்கட்டும். அதனால் வாழ்க்கையில் இதெல்லாம் கருவிகள் வாழ்க்கையாக மாறக்கூடாது. கருவிகள் வாழ்க்கையாக மாறினால் வாழ்க்கை வாழ்வதிலே அர்த்தம் கிடையாது. ஏதாவது ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் இல்லையா? இந்த மணி 2 மணி நேரத்துக்கு யார் போன முடியல, என் பாக்கெட்டில் போன் இல்லை, எத்தனோ வரல அப்படின்னா எவன் கால் பண்ண போகிறான்? செத்துட்டானா? இருக்கட்டும். இல்லை, ஒரு சாவு வீட்டில் போயிட்டு நம்ம நிறைய பேர் ஒரு பாட்டு பாடுவோம். இந்த மாதிரி ஆயிடுச்சானே, இந்த பக்த சபைகள், இந்த அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள், அப்புறம் இந்த திருவிழா கமிட்டி, இதெல்லாம் போய் ஒரு பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு? யாரிடம் அவன் தான் போயிட்டானே, அவன் போய் சேர்ந்து பல நேரம் ஆயிடுச்சு. அவங்கிட்ட போய் யாரிடம் செல்வோம், நான்லாம் போனேன்னா நிப்பாட்டு. போய் சேர்ந்தவங்கிட்ட இது வேற. மனதினிலே இன்னும் கொஞ்சம் சவுண்டு வைப்பாது. என்னப்பா என்னென்னமோ வச்சிருக்கிறீங்க, எதையுமே நோண்ட மாட்டேன்றீங்க. பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது, ஆனால் சவுண்டு மட்டும் ஒன்றும் வெளியே வர மாட்டேங்குது. நீ எந்த சாமியார் வேணா ஏமாற்றலாம், என்ன ஏமாற்ற முடியாது. இப்போ தான் வருது சவுண்டு. வெரி குட் ராஜா. கற்றுக்க, அனுபவம் தான் கடவுள். வெரி குட். எங்க விட்டேன்? யாரிடம் செல்வோம்? மனதினிலே போராட்டம் செய்துட்டு மனிதனையே வாட்டுதையா. அவன் கவலைப்படாம போய் சேர்ந்துட்டா அவங்கிட்ட போய் வாட்டுதையா காட்டுதையா. அதாவது அவனுக்கு நீ பாட வேண்டியது என்ன தெரியுமா? மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். அன்று உன்னை அழைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கிறார்.
இப்படி பாடினா அது கரெக்டாக இருக்கும். நம்ம தப்பாக பண்ணுறோம். ஏன்னா நிறைய தடவை குருவை மிஞ்சிய சிஷ்யனாக பார்க்கிறோம். அப்பா அம்மாவை மிஞ்சி நம்ம ஒரு வாழ்க்கை நடத்திட முடியாது. அவர்கள் அனுபவம் வேறு, உன் அனுபவம் வேறு. உன் அறிவத்துக்கு குப்பத்தொட்டில் போடு. ஐன்ஸ்டீன் அப்படின்னு ஒரு பெரிய விஞ்ஞானி, அவர் அமெரிக்கக்காரர். ஒரு ஜப்பான்னு ஒரு தேசம் இருக்கு, தெரியுமா? தெரியாத? உனக்கு தெரிஞ்சா என்ன தெரியல நினைப்பேன். ஜப்பான், அந்த ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்னு 2 நகரங்களை அணுகுண்டு போட்டு அழிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? எவ்வளோ பொய் பெறாம பார்த்தோன்னு சொல்றீங்க பாரு. அதை அழிச்சிட்டாங்க. சகல பல உயிர்கள் அழிந்தது. அப்போ இந்த ஐன்ஸ்டீன் என்ற அறிவாளி சொல்லுகிறான், இறைவா, இவ்வளவு அழிவுக்கும் காரணம் நான் தான். எனக்கு நீ அறிவை கொடுப்பதை விட அன்பை கொடுத்திருந்தால் இந்த அழிவுக்கு நான் காரணமாக இருந்திருக்க மாட்டேன். ஆக நீங்க எனக்கு அன்பை கொடுக்காம அறிவை கொடுத்தீங்கல்ல, அதனால தான் இந்த இழப்பு. என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னான். நிறைய பேர் அறிவை வச்சுக்கிட்டு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். அறிவு என்றுமே பல சூழல்களிலே அழிவுக்குத்தான் அழைத்து செல்லும். அன்னை மரியாள் பார், ஓரளவுக்கு அறிவு இருக்கணும். 1 லூக்காவில் 26 என் பிள்ளை, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது. யார் சொல்றது? சொல்லு, பதில் சொல்லு. எல்லாத்தையும் நானே சொல்லணும்னா முடியாது. கபிரியேல் தூதர் சொன்னார். சூசையப்பருக்கு கபிரியேல் தூதர் தோன்றினாரா இல்லையா? தோன்றவே இல்லை. கனவில் மட்டும்தான் தோன்றினார். நல்லா பைபிள் வாசிக்கணும். கனவுலத்தான் சூசையப்பர் கபிரியேலை சந்திக்க முடிந்தது. நேரடியாக முகமுகமாக. இப்போ ஒரு 5-6 பேர் உட்கார்ந்து பாரு, மூஞ்ச பார்க்குது பாரு. அப்படியே மூஞ்ச பார்த்துக்கிட்டே கிடக்குது. எவ்வளோ நேரத்துக்கு பார்க்கணும் பார்ப்போம், கழுத்து வலிக்கும் போது போதும் அந்த மூஞ்ச பார்த்ததா. ஆக மரியாள் கபிரியேல் தூதரை எதிர்கொண்டவள். அவளுக்கு ஒரு திமிர் வந்திருக்கலாம்ல. சூச்சா, நீ எல்லாம் பார்த்தியா? நீ கபிரியேல் தூதர என் புருஷனா இருந்தாலும் நீ பார்த்தியா? நாங்க பார்த்தோம்ல சொல்லியிருக்கலாம்ல. அவள் சீடத்தியாக இருந்ததால் அவளிடம் தாட்சி இருந்தது. அதனால தான் எதையுமே நம்மலாம் ஓட்ட பார்த்தோம். அதனால தான் நம்ம பாடுறோம், உடைந்த பத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன், குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். இதுதான் மாதா சொன்னாங்க. யார் ஒருவன் இயேசுவின் சீடனாக மாற விரும்புகிறானோ அவன் முதல்ல தான் உடைந்த பாத்திரம் என்பதை broken vessel. You are good for nothing. பாரு, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போல் ஆக்கும். இந்த வார்த்தைக்கு மாதா சொன்னது எப்படி சொன்னாங்க? இதோ உமது அடிமை. அடிமைன்ற வார்த்தை எல்லாரும் வாயிலும் வராது இல்லையா? அடிமைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாரை பார்த்த அடிமை? அது அடிபட்டு சாவும், அது வேற விஷயம். ஆக அடிமை. அவ்வளவு தூரம் நம்மளை தாழ்த்திக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். அது வராது. நான் கேரளாவில் தியான இல்லத்துக்கு போயிருந்தேன். அதில் பேண்ட் சட்டை போட்டுன்னு தான் உட்காண்டிருந்தேன். பின்னாடி பொதுமக்களோட அந்த தியானத்தில் கலந்துக்கிட்டேன். பின்னாடி உட்காண்டிருந்த உடனே அங்கே இருக்கிற இந்த பாரு சில பேர் நிற்பானுங்க பாரு. பிஷப் வரும்போது, இந்த கொடியேற்றும் போது, இந்த தேர் நடக்கும்போது தள்ளுன்னு பார்த்துருக்குறீங்களா? சும்மா முன்னாடி வந்து சஃபாரி போட்டுக்கின்னு அப்படி நிற்பாங்க. பார்க்கலையா? அவன் எதுக்கும் வந்திருக்க மாட்டான், அன்னைக்கு தான் வருவான். தள்ளுன்னு பார்த்துருக்குறீங்களா? பாருங்க, இனிமேல் நடக்கும். அந்த மாதிரி அங்கே வந்து ஊழியக்காரங்க பல பேர் இருந்தாங்க. நான் பின்னாடி சேரை போட்டு உட்காண்டிருந்தேன். 2 பேர் வந்தான். சார், நீங்கள் என்ன சார் தியானம் பண்ண தாண்டா வந்துக்கிறேன், நீங்கள் மக்களோடு சேர்ந்து உட்காருங்க, என்ன தனியாக உட்காடுறீங்க? சரிடா போகிறேன்டான்.
தாட்சிமா தாட்சி. நீ இயேசுவின் சீடனா இருக்கணும்னா அங்கே போய் நான் ஃபாதரு இங்கே தான் உட்காருவேன். வேணாம், தேவையில்லாத இடத்துல எதுக்கு நீ ஃபாதரு? வேணாம், உட்காரு. நீ மக்களோட மக்களாயிரு. உனக்கு தேவையானது தேவனுடைய வசனம், ஆசீர்வாதம். பின்னாடி தள்ளின்னு போய் முன்னாடி விட்டானுங்க, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் ஒருத்தன் சொல்றான், தியானத்துக்கு வந்திருக்கிறிய, உனக்கு அறிவு இருக்கான்னா? என்னடா பிரச்சனை? ஒரு பைபிள் இல்லை, ஒரு நோட் இல்லை, ஒரு பேப்பர் இல்லை, நீ எல்லாம் எதுக்கு தியானத்துக்கு வந்து? சரிப்பா, எத்துத்தான் வரல, நான் என்ன பண்றேன்? நான் என் மக்களை திட்டுறதே நீ திட்டுற. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அதனால தாட்சி அப்படியே 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 ஏறும், அப்படியே அப்படியே பிபி ஏறுது எனக்கு. நான் யாருன்னு தெரியாம இவன் பேசிக்கிட்டு இருக்கான, ஒரு சமட்டலாமான வந்துச்சு. அப்படியே உள்ள போடு, அடக்கு அடக்கு அடக்கி வாசி. இந்த இடத்துல நீ பேசக்கூடாது. எல்லா இடத்துல எல்லாரும் பேசக்கூடாது, புரியுதா? பேச வேண்டிய இடத்துல தான் பேசணும். நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசினேன்னா ஓகே, பொறுத்துக்குவார். ஏன்னா அவருக்கு தெரியும், பார்த்த பிசாசு, பழகின பிசாசு, கூட இருக்கிற பிசாசு, வாழ்ந்துட்டார், அதை விட்டுரு. ஆனால் எல்லாருக்கிட்ட போய் நான் இதை செய்வேன், அதை செய்வேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், அடங்கு. உன் இடம் அந்த 4 சவுத்துக்குள்ளே தான் உன் தைரியம் எல்லாம். வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா அவ்வளோதான். ஆக நானும் வீட்டை விட்டு வெளியே போய்க்கிறேன். அமைதியாக இருந்தேன். நல்லா திட்டினானுங்க. சாப்பிட்றதுக்கு போகல டைமுக்கு. என்ன சாப்பிட போக மாட்டியா? என்னடா நம்மளையே டார்கெட் பண்ணுறான் இவன். ஒரு 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 ஏதோ ஒரு டை அடிச்சு உட்காந்துக்கிறேன், அதனால ஒரு இளமையாக நினச்சிக்குவீங்களா? அப்புறம் என்னை கூப்பிட்டு சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. நான் வரமாட்டேன், மக்கள் எல்லாம் சாப்பிட்ற இடத்துல நான் வரமாட்டேன், அதனால் நான் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு சாமியார் கூட போய் சாப்பிட்டு வந்துட்டு, அது வேறு விஷயம். 5 மணிக்கு பூசை சாயந்திரம். ராஜா ஸ்டேஜ் ஏறுறாரு. ஸ்டேஜ் ஏறுற உடனே ஒரு 6-7 பேருக்கு வேர்க்குது. ஐயோ, காலையிலேருந்து இந்த ஆளை வச்சு தானடா ஓட்டணும். பிரியமானவர்களே, ஏசப்பா சொல்லியிருக்கார், கடைசியானோர் முதலாவர், முதலானோர் கடைசியாவர். இது சீடத்துவத்தின் ஒரு ஒரு அடையாளம். எங்க அமைதியா இருக்கணும், எங்க தாட்சி. மரியாள் பாரு, கபிரியேல் தூதர் பேசுது, 2 தடவை கேட்குது, ஏன் எதுக்கு எப்படின்னு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஷட் அப், அமைதி, உன் வார்த்தையின்படியே எனக்காகட்டும். என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு தாட்சி பிறக்கிறதோ அவன் அன்னைக்கு ஒரு நல்ல மனிதனாக வாழலாம். அந்த மனிதனைத்தான் உலகம் கொண்டாடும். பேசுறதுக்கெல்லாம் பேசிக்கிட்டு, சண்டை போடுறவங்கிட்ட எல்லாம் சண்டை போட்டு, நிறைய பேர் பாரு, அவளை ஒரு 4 கேள்வி கேட்டுட்டேன் நான், அவனை உண்டலன்னு ஆக்கிட்டேன். நம்மளெல்லாம் அசைக்க முடியுமா? தேவையா உனக்கு? அவன்லாம் அசைக்க தேவையில்லை, நீயே உழுந்துருவ, நீயே உளுந்துருவ. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக ஓட்டுவேன். ஏன்னா உளுந்த உடனே உன் கை காலெலாம் தடதர. நான் 9 தடவை உளுந்துருக்குறேன், அதனால தான் சொல்கிறேன். உளுந்த உடனே கை காலெலாம் தடதரம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்பீடு குறையும், மெதுவாக போவோம், தெரியுமில்ல? அதான், அதனால தான் ஆடக்கூடாது கண்ணா. அன்போடு யோசித்தால் மரியாள், தன் அறிவை சுருக்கி தன் அன்பை காட்டுகிறாள் மரியாள். எனவேதான் அவள் இயேசுவின் சீடத்தியாக வாழ்ந்தாள். இதை நல்லா வச்சுக்கணும். நீங்க கூட அறிவோடு நற்கருணையை பார்க்க கூடாது. வேளாங்கண்ணி மாதா சுரூபத்தில் வேளாங்கண்ணி தாயை பார்க்க முடிகிற உனக்கு, அந்தோணியார் சுரூபத்தில் அந்தோணியாரை பார்க்க முடிகிற உனக்கு, ஏன் நற்கருணைக்குள்ள அந்த சாதாரண அப்பத்துண்டில் இருக்கிற இயேசுவை முழுமையாக இதுவரைக்கும் காண முடியவில்லை, பார்க்க முடியவில்லை? கேளு, சாட்சி எனக்கு வெளிக்காட்டுங்க ஆண்டவரே. மரியாள் அடங்கினாள் இயேசுவுக்கும். அது கடவுளுடைய மகன், அவள் தான் பெற்று எடுக்கிறாள். இருந்தாலும் அந்த மகனுக்கு கீழ்ப்படிந்த உலகத்தின் வரலாறை மாற்றிய ஒரு தாய். நீங்க யாராவது உங்க பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படுவீங்களா? சம்பளம் அவன் கொடுக்குறான்னா கீழ்ப்படுவீங்க, சும்மா கீழ்ப்படுவீங்களா? டேய் அடங்குட, தெரியும், எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு. ஆனா மரியாள் உலகத்தின் வரலாற்றிலேயே ஒரு மகனுக்கு கீழ்ப்படிந்தாள். ஒரு மகன் முன்னாடி தன்னை சப்பையாக்கி கொண்டாள்.
நான் ஒன்றும் இல்லாத மகனே என்று தன்னை தாழ்த்தி கொண்டான். இதுக்கு நல்ல உதாரணம் எங்க வருது? கானாவூர் கல்யாணத்தில் வருது. உண்மையான சீடனுடைய வாழ்க்கை பாரு. அன்பு இருக்கிற ஒருவனால் தான் தாட்சியோடு இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அவங்க காட்டுற அன்பினால ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள்லாம் என்ன அன்பு செய்கிறீங்கன்னு நினச்சிக்கங்க, பண்ண மாட்டீங்க. அதனால தான் வந்துக்கிறீங்க. ஓகே, தெரியாமல் சொல்லிட்டேன் பற்றி எவ்வளோ மன்னிப்பு கேட்குறேன் பாரு. அதான் தாட்சி. ஆக அன்பு இருக்கிற இடத்துல தாட்சி இருக்கும். இந்த தெனாவட்டு இருக்கிற இடத்துல அறிவு தான் இருக்கும். இந்த அறிவு பலரை உருவாக்குவதில்லை, அழித்து கொண்டிருக்கிறது. என்னால் முடியும், நான் பண்ணுவேன், அவங்க தேவையில்லை, இவங்க தேவையில்லை, இவங்க எல்லாமே என்னால் முடியும். இது சீடத்துவத்தின் அடையாளம் அல்ல. குருவை மிஞ்சிய சிஷியனாக மாற முடியாது. அது உலகத்தில் சொல்லலாம், பாரா இவன் குருவை மிஞ்சிய சிஷியன் அப்படின்னு. கிடையாது. அதை நான் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. என்னைக்குமே குரு குருதான், சீடன் சீடன் தான். அவர் அனுபவத்துக்கு முன்னால் ஒண்ணுமே இல்லை. இயேசுவுக்கு முன்னால் மரியாள் ஒன்றுமில்லை என்ற காரணத்தினால் தான் இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே. இந்த வார்த்தையை நீங்க டெய்லி ஜபமா மாத்திங்க. டெய்லி ஜபமா மாத்திங்க. வீட்டுக்காரர் டப்புன்னு அடிக்கிறான்னு வச்சுக்கோ, இதோ உமது அடிமை, உமது அடியின்படியே எனக்கு இந்த பக்கமும் வேட்டும். ஒரு தடவை வாங்கி பாருங்க, ரெண்டாவது தடவை அவர் வெக்கப்படுவார் அடிக்கிறதுக்கு. என் மனைவி என்னடா இது, அடிச்சாலும் அந்த கை அணைக்குது பத்தியா அப்படின்ற ஒரு மனநிலை. திருமண வாழ்க்கையில நீயா நானா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நான் சம்பாதிக்கிறேனா நீ சம்பாதிக்கிறியா, நீ அழகா இருக்கிற நான் அழகா இருக்கிறேனா. அதனால தானே ஊர்ல சண்டை நடக்குது. நம்ம எல்லாரும் பேசிக்கிறோம்ல, நான்லாம் எனக்கெல்லாம் அப்படியே சொல்ற வாயில நெருப்பு தூக்கி வச்சிடணும். எங்கேயும் முடியாம தானே இங்க வந்திருக்கிற. இதுக்கு என்னத்துக்கு? நான்லாம் எங்க வீட்டிலலாம் 15 ஏக்கர் 20 ஏக்கர், அதான் ஒருத்தன் சொன்னானா, இந்த கண்டோன்மெண்ட் பக்கத்தில் 5 ஏக்கர் வாங்கி போட்டுக்கிறேன், இந்த தாமஸ் மவுண்ட் பக்கத்தில் ஒரு 2 ஏக்கர் வாங்கி போட்டுக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் போனேன்னா எந்த ஊர் இருக்குதுன்னு தெரியல, அந்த ஊரில் ஒரு 4 ஏக்கர் போட்டிருந்தானா. பூமி சிரித்ததாம். டேய் இங்க வா, உங்க தாத்தாவையும் நான் தான் வாங்கி போட்டேன், உங்க அப்பனையும் நான் தான் வாங்கி போட்டேன், உன்னையும் நான் தான் வாங்கி போட்டேன். தெரியாமலே மனுஷன் பேசுறான்பா, இதை வாங்கி போட்டேன் அதை வாங்கி போட்டேன். அந்த தற்பெருமை ஒரு சீடனுக்கு உகந்த குணம் அல்ல. இது எல்லாம் கடவுள் கொடுத்தது அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன்தான் இயேசுவின் சீடனாக இருக்க முடியும். கானாவூர் கல்யாணத்தில் மாதா எவ்வளவு பெரிய அழகான ஒரு சீடத்தியாக போய் ஆண்டவருக்கு முன் ஒரு தாய் மகனிடம் போய் கேட்கிறா பாருங்களேன். கருணை மழையே மேரி மாதா கண்கள் தருவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ. கைத்தட்டு, இல்லைன்னா கை ஒரு மாதிரி இழுத்துக்கும். இதே டாக்டர் சொன்னா கை தட்டுவேன். 500 ரூபா ஃபீஸ், டெய்லி ஒரு 5 மணி நேரம் கை தட்டு, நீ சூப்பரா இருப்ப, சுகர் வராது சக்கரை வராது. ஓகே டாக்டர். எல்லாம் காசுக்கு விலை போனவர்கள். இது ஓசில ஒரு எம்ஐ ராஜ் ஃபாதர் சொல்ற எக்ஸசைஸ், கை தட்டினா நல்லா இருப்பேன், என் அனுபவத்தான் சொல்றேன். அதனால மரியாள் அந்த இடத்துல மகனுக்கு முன்னால் மண்டியிடுகிறாள். அதுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும். மாதா நினைச்சிருந்தா அந்த புதுமையை அவங்களே செஞ்சு முடிச்சிருக்க முடியுமா முடியாதா? இயேசுநாதரே பெத்தெடுத்த தாய்க்கு எவ்வளவு வலிமை வல்லமை இருக்கும். அந்த அம்மா அந்த மகனுக்கு முன்னாடி மண்டியிடுகிறாள். மகனே ராஜா செஞ்சிடா. அவர் அப்படியே ஒரு நக்கலா இயேசுநாதர் அவங்க அம்மாவே வந்து கெஞ்சணும். அது ஒரு அன்பின் விளையாட்டு, அது தாய்க்கும் மகனுக்குள்ள விளையாட்டு. நீங்க பைபிளை படிக்கும் போது அதை அது எப்படி அவங்க அம்மாவை பார்த்துக்கல, அது அம்மா பிள்ளைக்குள்ள ஒரு அந்யோன்யமான உறவு இல்லையா? சில பேரெல்லாம் பாரு அம்மா பேரை வச்சு கூப்பிடுவாங்க, சில பேர் டீ போடுவாங்க. என்னடி காப் பண்ணிட்டியா? யார் பசங்கள்லாம் அம்மாவை டீ போட்டு கூப்பிட்றாங்களா இல்லையா? இதெல்லாம் வந்து பாச பிணைப்பு. நம்ம தூரத்தில் இருந்து பார்த்தா தப்பா தெரியும்.
ஆனால் பக்கத்தில் இருந்து பார்த்தா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையே அப்படிதான். அப்புறம் தான் தெரியும் வீட்டுக்குள்ளே போனவொன்னு நமக்கு அப்படியே புதுசாக இருக்கும். வெளிநாட்டில் போனேன் நான். பால்ஜான் ஃபாதர் போயிட்டு வந்திருப்பாரு. அவரை யாராவது ஃபாதர் கூப்பிட்டாங்களான்னு கேளு. பால் கம்மியார் யாரு தெருவில் போறவங்க கூட இல்லையா? உண்மையா? தலையாட்டு. ஆமா, ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். பப்ளிக்கில் வச்சுட்டோம்ல. இது நடக்குது. ஏன்னா என் தம்பியே என்ன பார்த்து, ஏய் ராஜ், அவன் பெத்த பிள்ளைங்க எனக்கு என்ன வேணும், என் பிள்ளைங்க மாதிரி அதுங்க என்ன, அது தமுத்துண்டு இருக்கு. ஆறு வரல காட்சி காட்சி. அப்படியே இதுக்கான 14 வருஷம் படித்தேன், இதுக்கான 20 வருஷம் சாமியார் ஆகிறேன், இவ்வளவுதான். அது அந்த நாட்டினுடைய கலாச்சாரம். அதை நம்ம பெருசா மரியாதை குறைவா எடுத்துக்கூடாது. தாயும் மகனும் விளையாடுகிறார்கள். இயேசுவின் திருவிளையாடல்கள் இதுவும் ஒன்று. பிரைஸ் தி லார்ட். கைதட்டுக. மாதாவும் மகிமைகளை எப்படி சொல்லுவேன், மனசுக்குள்ளே இருக்குதம்மா எப்படி பாடுவேன். நல்லா உற்சாகமா தக்கு தக்கு தின் தக்கு தக்கு தின். மாதாவும் மகிமைகளை எப்படி பாடுவேன், மனசுக்குள்ளே இருக்குதம்மா எப்படி பாடுவேன். போர்க்கார சிறுவனுக்கு உடம் நீக்கி வாழ்வு தந்தாய், போர்க்கார சிறுவனுக்கு பக்கம் வந்து காட்சி தந்தாய். அல்லை மோதும் கடல் நடுவே அன்படித்த புயலினிலே தட்டளித்த கப்பலையே தாங்கி கரை சேர்த்தவளே. தீராத நோய்கள் எல்லாம் உன் தீர்த்தத்தினால் தீரும் அம்மா, மாறாத இன்பம் எல்லாம் வந்து எம்மை கேறுதம்மா. போராளும் என் தாயே ஆரோக்கிய மாதாவே, தாராயோ உன் அருளை தஞ்சம் அம்மா உன்மடி. ஆக மரியாளுக்கு ஒரு திமிர் இருந்திருக்கலாம். கடவுளுக்கே கருணை காட்டியவள் மரியாள். நீ உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பேசினிய கடவுளை. அபிரகாம் கிட்ட ஆண்டவர் பேசினாரா இல்லையா? பேசினாரா இல்லையா? பைபிள் இருக்கா? அபிரகாம் நான் காட்டவிருக்கும் நாட்டுக்கு போன்னு சொன்னாரா? பேசினாரா? இந்த சைடும் கழுத்து திருப்ப முடியல, இந்த சைடும் திருப்ப முடியல, இங்க வந்து உட்காந்து கிடக்குதுங்க. கேட்டாரா? மோசேவுக்கு தோன்றினாரா? யாக்கோப்பு, ஈசாக்கு எல்லாருக்கும் தோன்றிய கடவுள் ஏன் மரியாளுக்கு தோன்றவில்லை? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான ஒரு செயலை செய்ய போகிறாள். எல்லோரும் செய்ததை விட ஒரு அற்புதமான மகனை, கடவுளுடைய மகனை பெற்றெடுக்க போகிற தாய். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து ஒரே வார்த்தை, ஏ மாதா, மரியா குட்டி, நீ எனக்காக ஒரு பிள்ளையை பெற்று கொடுப்பியா? தாராளமா கேட்டிருக்கலாமே. கேட்கலையே. கடவுள் மரியாளின் பெருந்தன்மையையும், மரியாளின் கருணையையும், மரியாளின் அன்பையும், மரியாளின் தாட்சியையும் கண்டு கடவுளே மயங்கி போனார். பிரைஸ் தி லார்ட். கைதட்டு பாப்பா. கடவுளே மயங்கி போய்தான் வர முடியல நேரா. கபிரியேல் தூதரே, மாதா கிட்ட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வர்றதுக்கு, நீ போடி அம்மா அப்படின்னு கபிரியேல் தூதரை அனுப்பிச்சு வச்சார். கபிரியேல் தூதரும் நடுங்கிட்டு தான் வருது. அதனால தான் ஆண்டவர் கிஃப்ட் அனுப்புறாரு. ஆண்டவர் கிஃப்ட் அனுப்புனாரா இல்லையா மாதாவுக்கு? என்ன கிஃப்ட்? உன்னை கேட்டனா எதுக்கு அனுப்புனாரு? என்ன கிஃப்ட் கொடுத்தாரு சொல்லுங்க பாப்போம். ஏங்க, நீங்க பொருள் கொடுக்கறது இல்ல கிஃப்ட்டுங்க. ஒரு 4 வார்த்தை நல்லதா இன்னொருத்தரை பத்தி பேசுனீங்கன்னா அதுதாங்க மிகப்பெரிய ஒரு கொடை, பரிசு, ஆசீர்வாதம் இல்லையா? நம்ம அம்மா சாப்பாடு செய்து, அம்மா தேங்க்ஸ்மா, சூப்பரா இருக்குமா, தேங்க்யூமா, நல்லா இருக்குமா. ஒரு அம்மாவை ஒரு பையனாவது பாராட்டிகள். சரி, பையன் தான் இல்லை, ஒன்று கட்டி வச்சுக்கிறாங்களே புருஷன் சொல்லி, அது டெய்லி தின்னுத நல்ல ரசத்தையும் அதையும் போட்டு குழப்பி அடிக்கும் போது நல்லா இருக்குமா ஒரு வார்த்தை சொன்னா நான் கெட்டா போயிடுவேன். எது வாயில வரலையே, வாயில வரல. கடவுள் பாருங்க ஒரு கிஃப்ட் அனுப்புறாரு. 4 வார்த்தைகள். அருள்மிக பெற்றவளை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உன் வயிற்றின் குழந்தையும் ஆசீர்வதிக்கவள். இதை விட பெரிய கிஃப்ட் என்ன தேவை?
மாதா அசந்து நின்னுச்சு. கடவுளுடைய தூதர் என்ன பார்த்து சொல்றாங்களே, உங்களுக்கு வந்து சொன்னேன்னு வச்சுக்க, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நானும் ஃபாதர் பாலும் வெள்ளை அங்கி போட்டுக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு ஜன்னல் ஓரத்தில் நான் செத்துருவேன். அதோட நீ எந்திரிக்கவே மாட்டேனே, அதோட காலியா. ஒரு பாச்சி பூச்சாம் பள்ளிக்கு பயப்படுற நீ இப்படி கபிரியேல் தூதர் 2 பேரும் வந்து நின்னு வச்சுக்க, என்ன ஆவ நீ? உன் கதை ஓவர். இப்படியாப்பட்ட பயந்தாங்கோலிகள் வாழ்கிற இந்த உலகத்திலே ஒரே ஒரு பெண்ணுக்குத்தான் தில் இருந்தது, ஒரே ஒரு பெண்ணுக்குத்தான் தைரியம் இருந்தது. அதனால தாங்க மாதாவை ஆண்டவர் தூக்கி வச்சிட்டார். அதனால தான் மாதா அழகா பாடுது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி புகழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் கலிக்குறு. எல்லாத்திலுமே என்ன ஒரு சீடன் என்றால் என் தெய்வத்தை முதன்மைப்படுத்த வேண்டும். மரியா எப்போ பார்த்தாலும் இயேசுவை முதன்மைப்படுத்த. காணா ஒரு கல்யாணத்தில் பாருங்க, சீடன் பின்னாடி தான் இருக்கணும், என் மகன் முன்னாடி இருக்கான், அவன் செஞ்சுக்கோ, அவனை முதன்மைப்படுத்த விட. அதான் எப்பவுமே நிறைய பேர் வீட்டில் நான் செஞ்சேன், நான் பண்ணேன், நான் கட்டினேன், நான் ஏக்கர் கணக்கில் வாங்கினேன், இந்த ஃப்ளாட்டை நான் தான் வாங்கினேன், ஆனால் அதுக்குள்ளே நான் ஃப்ளாட்டா நான் எவனும் புதைக்க மாட்டான். எதுவுமே தெரியாம நான் வாங்கினேன், நான் கட்டினேன், நான் பண்ணேன், நான் பண்ணேன். தேவையா உனக்கு இதெல்லாம்? அவரு கொடுத்தாரு, அவரு கொடுத்தாரு, அவரு கொடுத்தாரு. இதுதான் மாதா சொல்ற. தன்னை முதன்மைப்படுத்தாத ஒருவன் சீடனாகலாம். பிரைஸ் தி லார்ட். கடவுளை முதன்மைப்படுத்துகிறவன் நிச்சயமாக ஒரு நாள் சீடனாகலாம். உன் பிள்ளை நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆனானா தெய்வம். நிறைய பேர் பாருங்களேன், அந்த பிள்ளைங்க மட்டும்தான் 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸில் பாஸ் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுன்னா, அது வந்து நான் கஷ்டப்பட்டு படித்தேன், எங்கள் அப்பா அம்மா என்ன இது பண்ணாங்க, எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறவர், அதனால நான் படித்து முதல்ல வந்தேன். அறிவு கெட்டவளை. அவங்க அப்பா அம்மா கேட்கும் போது சொல்லுவாங்க, அழகாக சொல்லுவாங்க, எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை. பிரைஸ் தி லார்ட். கைத்தட்டுக்கா, உடனே கைத்தட்டு. எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை. அப்படி நகை நட்டெல்லாம் போட்டுன்னு வந்துக்கிறல்ல, அதெல்லாம் பார்க்குறப்போ ஆண்டவரே நான் பெரிய பிச்சைக்காரி, ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே தாழ்த்தணும். அப்படியே அதங்க கடவுளை முதன்மைப்படுத்துவதும் அவருக்கு முன்னால் தன்னை தாழ்த்தி கொள்வதும் சீடத்துவத்தினுடைய உச்ச குணங்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. மாதா அப்படி பின்னாடி நிற்கிறாங்க, இயேசுநாதர் அங்கே பிரசங்கம் வைக்கிறார். ஊரில் இருக்கிறவங்கலாம் பேசுறான், ஏசுபா உங்க அம்மா அப்பா அங்க நிக்கிறாங்க, நான் கூட்டு வரட்டுமா? யாரு? இந்த பிசாசு இந்த சான்ஸை பயன்படுத்தி இது போயிடலாம் பக்கத்துலன்னு பாக்குது. மரியாதை எப்படி பாரு, என்னைக்குமே ஒரு சீடன் ஒரு பெருமையை பார்த்து, ஒரு பெருமையை பார்த்து, ஒரு புகழை பார்த்து அச்சப்பட வேண்டும். அவன் தான் சீடன். I should have a fear of appreciation. மற்றவங்க புகழ்றத வந்து பெருசா எடுத்துக்கூடாது. புகட்டும் பரமனுக்கு. மரியா நிக்கிறா பின்னாடி தன்னை. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, கடைசியானோர் முதலாவர். தாய் பின்னாடி நிக்கிறா. யாரோ ஒரு பொம்பளை அம்மா வந்திருக்குது, கூட்டு வச்சமான்னு, நீ அங்கே நில்லு அப்படின்ட்டார். அங்கிருந்து மக்களையும் தொந்தரவு செய்யக்கூடாது. மகன் பார், ஒரு குரு எப்படி முயற்சி பண்றா பார். என் குடும்பத்திற்காக, என் தாய்க்காக நான் என் மக்களை பட்டினி போடக்கூடாது. எனவே அவர் பேசுகிறார், தாயும் மகனும் பேசுகிறார்கள். என் வார்த்தையின்படி நடக்கிறவர்களே என் தாயும் தந்தையும் சகோதரனும் சகோதரியும் அவர். வாட் அற்புதமான ஒரு டயலாக். ரெண்டு பேருக்கும் என்ன கனெக்டிவிட்டி பாருங்க. மாதாவுக்கு புரிஞ்சிடுச்சு, என்ன தாண்டி என் புள்ள சொல்லுது ராசா. அவ்வளவுதான். இதே உன் புள்ள எங்கேயாவது பெரிய ஆளா இருந்தாக்கா நீ என்ன பண்ணுவ? என் புள்ள அது எனக்கு ஒன்றுமே தெரிலங்க. எல்லாரும் வெள்ளை சட்டை போடுறாங்க, அதில் ஒரு 500 ரூபா நோட்டு அவன் செலவு பண்ணவே மாட்டேன்றான், அங்கே வச்சிருக்கிறான். பார்த்துருக்கிறீங்களா? வெள்ளை சட்டை போடுறவங்க சட்டையிலெல்லாம் பாரு, நல்லா காட்டனாக போட்டிருப்பாங்க. 500 ரூபா நோட்டு அப்படியே பிடிச்சுன்னு தெரியல. அது 10 நாளாக அப்படியே தான் தெரியுது. செலவே பண்ண மாட்டான் போலுக்குது அந்த நோட்டை. இந்த பகட்டெல்லாம் சீடனுக்கு ஒத்து வராது.
அது இன்னொரு அழகான வார்த்தை பேசுவாங்க மாதா. இங்க பாரு, இந்த சீடன் என்பவன் குருவினுடைய மனநிலையோடு வாழ்பவன் தான் சீடன். குருவுடைய மனநிலை என்ன? உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை அவர் சிதறடிக்கிறார், வலியோரை அரியணை என்று தூக்கி எறிகிறார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார், பசுத்தோரை நலன்களால் நிரப்புகிறார், செல்வரை வெறுங்கையாய் அனுப்புகிறார். இதைத்தான் இயேசுநாதர் லூக்கா நற்செய்தியில 4ஆம் அதிகாரத்தில், இதா நான் அந்த உலகத்துக்கு வந்தது பசித்தோருக்கு உணவு வழங்க, சிறையில் இருப்போருக்கு விடுதலை கொடுக்க, அப்படி இப்படின்னு ஆண்டவர் தன்னுடைய மனநிலை, தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லுவார். ஆக மரியாதை அப்படி பார்த்து சொல்லி போகலாம், எனக்கு நேரம் சரியா வராது, நீங்க 2 ப்ரோக்ராம் கொடுத்துட்டீங்க, இது முடிஞ்ச உடனே நற்கரணை ஆராதனை. ஆக நல்லா யோசிச்சு பாரு, மரியாதை போல இயேசுவுக்கு உகந்த சீடத்தை அவள்தான். இந்த மரியாள் எப்பொழுது குருவாக மாறினால் சொல்லுங்க பார்ப்போம். நல்லா பைபிளை வாசிக்கிறவங்க சொல்லுங்க. சிஷியன் குருவாக முடியாது. குரு இருக்கிற வரைக்கும். குரு இல்லாத போது ஒருத்தி குருவாக மாறினாள். பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு போச்சா? அதல்ல, இயேசுநாதர் இறந்தவுடனே சீடர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். எல்லா பயலையும் ஒண்ணு கூட்டி அந்த இடத்துல ஒரு கெத், ராயப்பா யோவான் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, ஓடக்கூடாது ஓடக்கூடாது இப்படியெல்லாம் ஓடக்கூடாது. இப்போ இங்க ஆல்டர்ல ஒரு சின்ன ஒரு குண்டு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்க, இல்லை சும்மா சொல்ற, சும்மா வச்சிடாதீங்க, வச்சுட்டாங்கன்னு வச்சுக்க, அது வெடிக்க போதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ பால் ஃபாதரும் நானும் இங்க இருக்கிறோம். எத்தனை பேர் தைரியமா வந்து சாமியாரை காப்பாத்துவீங்க, இல்ல கேட்டு வழியா ஓடுவீங்க? உண்மையை மட்டும் சொல்லி கை தூக்கு. நீங்க வருவீங்க. இதை விட மிகப்பெரிய பொய்யை நான் இது வரைக்கும் கேட்டது. முதல்ல இந்த 6-7 பேர் ஓடும். இந்த ஆல்டர் பாய்ஸ் அங்க பல்ட் அடிச்சு காம்பவுண்ட் வாலுக்கு போய் சர்ச்சில் போய் சேர்ந்துருவோம். யாரும் இருக்க மாட்டா. ஆக மரியாள் அப்படி சிதறிய அந்த சீடர்களை ஒன்று கூட்டினாள். அங்கே குருவாக நிற்கிறாள். எல்லாரும் கூப்பிட்டு வாடா வாடா வாடா, பயப்படாத வாடா, என் புள்ள உயிர்த்துருவான் வா. எவனை நம்பலையே, இந்த அம்மா ஏதோ பைத்தியக்காரி மாதிரி சொல்லி கிடக்கு, நீ வேற அப்படின்னு. ஒருத்தர் சின்ன பிள்ளை வேறல்ல. நான் ஒரு 50 வயசு இருக்குமா அந்த நேரத்தில், மாதாவுக்கு ஒரு 43 வயசு அவ்வளோதான் இருக்கும். சின்ன பிள்ளை. அதை விட கிழவனெல்லாம் அங்கே உட்காந்துக்கிறானே, பேதுரு குதிரெல்லாம் பெரிய ஆளுங்கள்ல. அம்மா சும்மா வளராதம்மா, அவர் எப்பமா சொன்னாரு? இதுக்கு மறதி அப்பப்போ அப்பப்போ கடல்ல தான் பிரச்சனை வரும். யாருக்கு? பேதுருக்கு. இயேசுநாதர் கடல்ல போகும்போது, இந்த கப்பலில் போகும்போது அப்படி காற்று அலைகள் எல்லாம் எடுக்கும். அடித்த உடனே ஆண்டவரை போய் கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? நான் கதை மாதிரியே சொல்லிட்டு போறேன், வசனமெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எப்படி கூப்பிடுறாரு? ஏங்க ஒரு மீனவன் கடலை பார்த்து பயப்படுவானா? புயலை பார்த்து பயப்படுவானா? என்னங்க பைபிள் வாசிக்கிறீங்க நீங்க? கடல் அவனுக்கு ஒன்னெல்லாம் சும்மாங்க ஜுஜுப்பி. கடலை பார்த்து அந்த மீனவன், அதுவும் முதியோர், அவன் அனுபவசாலி, எத்தனை புயலை பார்த்துருப்பான். எழுப்புறான் பாரு ஆண்டவரை. ஆண்டவரை நாம் சாக போகிறோம். பெரிய விறுவிறு புளுரல்ல பேசுறாரு. நீ செத்து போறன்னு சொல்லு, உண்மை. இயேசுநாதரை சேர்த்துக்கிட்டான். இயேசுநாதரை எந்திரிச்சு கடலை அடக்கினாரா, ராயப்பரை அடக்கினாரா? நெவர் எவர். ஆண்டவர் கண்ணை திறந்தவன கடல் அமைதியாகி இருக்கும். இயற்கையின் மீது மிகப்பெரிய சக்தி கொண்டவன் என் தகப்பன் இயேசு. ஆனால் ஒன்றுதான் இறைந்து கொண்டே இருக்கும் இந்த மனுஷன். ராயப்பரை காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து, ஏய் இறையாத சும்மா. இத போட்ட சத்தத்துல கடல் அமைதி ஆயிடுச்சு. இவரு ராயப்பருக்கு போட்ட சத்தத்துல கடல் நிசப்தமாக மாறியது. பிரைஸ் தி லார்ட். இப்படிலாம் உங்களுக்கு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆக என் அனுபவத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்படிதான் நான் பைபிளை நான் வாசிக்கிறது. இருக்கிற மாதிரியே பண்ண மாட்டேன். என்னுடைய வாழ்க்கைக்கு அதை கொண்டு வந்து நான் அதை ஜீரணித்து உங்களுக்கு தருவதுதான். ஆக ஒரு சீடனுக்கு தேவையில்லாத ஒரு பழக்கம் பயம். பயம் இருக்கவே கூடாது. மரியாளுக்கு துளி கூட இல்லை. 11 சீடர்கள் ஒருத்தர் ஓடி போயிட்டான், முத்தம் கொடுத்துட்டு. ஆமாம், அவன் போயிட்டான். 11 பேரை கூப்பிட்டு சேர்த்து வச்சு பெந்தகோஸ்து திருநாள் வரைக்கும் அவர்களை பக்குவ
பக்குவப்படுத்தியது என் தாய் குரு மரியாள். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் 57% உங்களால வலியை தாங்க முடியுமா? ஆண்கள் 43% மட்டும்தான் வலியை தாங்க முடியும். ஏதாவது ஒரு விஷயம் தான். அவ்வளோ தூரம் வலிமையுள்ள பெண்ணாக உங்களெல்லாம் உருவாக்கியிருக்கார். ஆகவே உங்கள் ஜெபம் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும். தயவு செய்து மரியாளை போல தாட்சியாகும், மரியாளை போல தைரியமாகும், மரியாளை போல இயேசுவை முதன்மையாக்கியும், மரியாளை போல எல்லா சூழ்நிலையிலும் அடங்கி போகிறவளாக இருந்தால், யாருக்கு? கணவருக்காக கிடையாது, சமூகத்தில் இருந்தால் கடவுள் தாழ்ந்தோரை ஒரு நாள் உயர்த்துவார், வலியோரை அரியணை நின்று அகற்றுவார். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஆண்டவன் நினைச்சா. ஒரு இடத்துல மாலுக்கு போனாங்களா, இதோட முடிச்சிடுறேன். மால் பார்த்துருக்கிறீங்களா? மால்னா என்னது? ஷாப்பிங் மால். இவன் வேற என்ன திருத்துறான், சும்மா சொல்லாதியா ஷாப்பிங் மால் பாரு. இந்த வயசுல போயிருக்குது டவுசர் பாண்டி. ஷாப்பிங் மால், ஏதோ ஒரு மால் போறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பொருளெல்லாம் வாங்கிட்டு வரலாம், வா 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 2 கூட்டிட்டு போகுது. போகும்போது ஒரே சந்தோஷமா இருக்குல்ல. நீ என்ன பண்ணுவ? ஜிஆர்டியில் போய் 2 லட்ச ரூபா நகை வாங்கின உடனே ஜிஆர்டியில் உனக்கு திரும்ப என்ன கொடுப்பான்? திரும்பி வெளியே வரும்போது என்ன கொடுப்பான்? காலி பர்ஸ் 2 கொடுப்பான். இந்த காலி பர்ஸை வாங்குறதுக்கு இது நகை வாங்க ஓடுது. 4 லட்சத்தை 5 லட்சத்தை எடுத்துக்கிட்டு. ஸோ அந்த மாலுக்கு 2 பேர் போகிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கடைக்கு போகும்போது உனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். இப்போ உங்கள் வீட்டுக்காரு வாமா நம்ம மாலுக்கு போகலான்னு, ஐயோ இந்த ஆள் வேற கூப்பிட்றானே, இவ்வளோ நாளும் கூப்பிடலையே, இன்னைக்கு பார்த்து கூப்பிட்றான், இவனுக்கு என்ன மனசு வந்துச்சா தெரியல, ஏதாவது 2 குவார்ட்டர் போட்டானான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீ அனுப்பேன். மேலே உள்ளே போச்சுங்க. சந்தோஷத்தில் போகும்போது நம்ம எதையாவது மறப்போம். இதுங்க 2 உள்ளே போயிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வெளியே வருது. அப்படியே பேக் ஃபுல்லாக லக்கேஜ். நீங்களும் தருவீங்கன்னு பார்த்தா ஒரு ஆளும் தராதிங்க. அப்படியே 2 பேக் ஃபுல்லாக எடுத்துட்டு வந்து தேடுதுங்க, காரை காணோம். இந்த அவசரத்தில் காரை பூட்டாம 2 உள்ள போய் ஜாலியாக இருங்க. அப்படி 2-3 பேக் எடுத்துட்டு வந்து காரை காணும். கார் வந்து நிற்குது. யாரு? ரொம்ப தேங்க்ஸுங்க, என் மனைவிக்கு பிரசவ வலி, எதுவும் வண்டிக்கு வழி இல்லை, அர்ஜென்ட்டுக்கு உங்கள் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டேன், 2 மணி நேரம், ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் செஞ்ச அந்த உதவிக்கு உங்களுக்கு 2 டிக்கெட் உள்ளே வச்சுக்கிறேன், சினிமா டிக்கெட்டு, நாளைக்கு நீங்கள் 11 மணி ஷோ போயிடுங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு போயிட்டோன்னே இதுங்க இந்த பெட்ரோல் போயிச்ச 2 மணி நேரம் அது கணக்கு இல்லை, வண்டி தேய்மானம் ஆச்ச அது கணக்கு இல்லை, 2 மணி நேரமா வண்டி போச்சு அது கணக்கு இல்லை. இது பாரு 2 டிக்கெட் ஃப்ரீயா கிடைச்சிருக்கு, இலவசமா. சந்தோஷத்தை பத்தியா? மனுஷன் புத்தியா தான். அப்புறம் மறுநாள் 11 மணி தான் ஓச்சு டிக்கெட் வந்துருக்குதா, போயிடுச்சு இலவசமா. போயிட்டு வந்தோன்னா வீட்டுக்கு வந்தாங்க, வீடு திறந்துருக்குது. அங்கேயும் திரும்பி ஒரு லெட்டரு, ரொம்ப நன்றிங்க, பொம்பளை புள்ள பிறந்துச்சு பிரசவத்தில், அதுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், 15 சவரம் எடுத்துக்கிட்டேன், ஒரு 2 லட்ச ரூபா காசு எடுத்துக்கிட்டேன், ரொம்ப நன்றிங்க, இனிமேல் இலவசம் சொன்னா வாயை புலந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் நடக்கும், போயிட்டு வரட்டுமா? போயிட்டேன். இலவசம் அப்படின்னாக்கா ஒன்னே ஒண்ணுதான், நம் நற்கருணை தகப்பன் மட்டும்தான் இலவசம். பிரைஸ் தி லார்ட். கடவுள் மட்டும்தாங்க ஒருத்தனுக்கு இலவசம், வேற எல்லாமே வசம், எல்லாம் விஷம் அல்ல, வசம், வசமாக்கி கொள்வதற்கு பெயர் தான் இலவசம். ஆனா கடவுள்னு ஒருத்தன் இலவசமா உனக்கு கிடைக்கிறப்ப உண்மையான பொருள் எதுக்கு உனக்கு இலவசம்? ஆக பிரியமான பிள்ளைகளே, நேரம் கருதி முடித்து விடுகிறேன். ஆக மரியாளின் சீடத்துவத்திலே அவள் உறுதியாக இருந்ததற்கு காரணம் அவள் தாங்கி பிடித்த நற்கருணை. அவள் தாங்கி பிடித்த நற்கருணை. எலிசபெத் எல்லாம் சும்மா மாதா போய் பார்த்துட முடியுமா? உள்ள கர்ப்பவதியாய் போன உடனே உள்ள போயிடுச்சு நற்கருணை நாதர். உள்ள போன உடனே மரியாள ஒரு இடத்துல உட்கார சொல்றேன், இயேசுவை சுமந்த பிறகு மரியாளால் ஒரு இடத்துல நிக்க முடியல. அதான் இயேசுவை ருசித்தவன், ரசித்தவன், கண்டவன், பார்த்தவன், அனுபவித்தவன் ஒருவன் என்ன மாதிரி ஒரு இடத்துல நிற்க மாட்டான். நேற்று வரைக்கும் இந்த ரொசாரியான ஒரு ஆள் இருக்கார் இந்த பங்குல, எங்க இருக்காருன்னு தெரியல, பிரசங்க வைடான்னு சொல்லிட்டு அந்த ஆள் வெளியே போயிட்டான். அவர் சொல்றாரு, ஏங்க ஒரு சாமியாருக்கு இது மாதிரி ஒரு இன்சல்ட் வரக்கூடாது. ஃபாதர் பால் சாட்சி, நாங்க 2 பேரும் நின்றுகிட்டு இருக்கிறோம். ஃபாதர் என்ன நீங்க வாயை திறந்தா காத்து தான் வருது,
சிரிக்கிறார் பாருங்க. இவங்க 2 பேரும் பண்ண நக்கல். அவன் சொன்னதை ஏன்டா ஃபாதரை சொல்ற அப்படின்னு கேட்கலாம்ல. அவர் ரசிக்கிறாராம். இவர் ரசிக்கிறாரு. அவர் சொல்றார், என்ன அது உன்னை நம்பி நான் இதை வாங்கிட்டேன்னு அதை வாங்கிட்டேன், புது நன்மைக்கு வைக்கிறமே. ஒரு புது நன்மை விழா வச்சிருங்க, புது நன்மை இப்போ கேன்சல் ஆச்சுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவீங்க? பிரியாணிக்கு ஆர்டர் கொடுத்துட்டீங்க, சேருக்கு ஆர்டர் கொடுத்துட்டீங்க, ஸ்டேஜுக்கு ஆர்டர் கொடுத்துட்டீங்க, மொய்க்கு ஆர்டர் கொடுத்துட்டீங்க, எல்லாம் வர நேரத்தில் கேன்சல். அந்த மாதிரி அவன் அடா பாவி உன்னை நம்பி கூப்பிட்டா உன் ஆயில வாயு தான் வருது அப்படின்னு கன்சல்ட் பண்ணாமையே இன்சல்ட் பண்ணி என்னை கூப்பிட்டு வந்துக்கிறான். இதெல்லாம் எம்ஐ ராஜ் ஃபாதர் தாட்சியோடு எடுத்துக்கிட்டேன். ஆகவேதான் என்னால் இயேசுவின் சீடனாக ஒரு துளியாவது வாழ முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு துளி, ஒரு சின்ன தூசி, அவ்வளவுதான். அதான் நம்ம விரும்பணும். ஆகவே டெய்லி காலைல எழுந்துச்சு, ஆண்டவரே நான் உமது அடிமை, ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், அது வாழ்க்கையை முழுசுமா மாத்திடும். கோபம் வராது, பிபி வராது, சுகர் வராது. எவனும் சொன்னானே இயேசுன்னு சொல்லு உனக்கு சுகரே வராது, சொன்ன பிறகு தான் நிறைய பேருக்கு வந்துக்குது. அதெல்லாம் சும்மா சொன்னாலாம் வராது, வர்றது வந்துதான் ஆகும். வரக்கூடாதுன்னு எதுக்கும் ஜெபிக்காத, அது ஜெபம் அல்ல, அது சீடத்துவ வாழ்க்கை அல்ல. எது வந்தாலும் பார்த்துக் கொள்கிறேன், துணிந்து நிற்கிறேன், தைரியமாக நிற்கிறேன் சொல்லு. அப்பதான் நீ இயேசுவின் சீடன். மரியாளுக்கு வராத இன்சல்ட்டா? இயேசுவினுடைய சீடனா இருந்ததுனால எதுவுமே வரலையா மாதாவுக்கு? அவளை போல அசிங்கப்பட்டவள், அவமானப்பட்டவள், காயப்பட்டவள், நொந்தவள், நொந்து போனவள், இறந்து உயிர்த்தவள் எவளும் கிடையாது. சின்ன சின்ன கஷ்டங்களுக்கெல்லாம் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு, எனக்கு சோறு கொடுக்கல, எனக்கு பூ வாங்கி கொடுக்கல, எனக்கு நகை வாங்கி கொடுக்கல, எனக்கு புடவை வாங்கி கொடுக்கல, எனக்கு இந்த டிஷர்ட் வாங்கி கொடுக்கல, எனக்கு பேண்ட் வாங்கி கொடுக்கல, இது எங்கள் அப்பா என்னை கடைக்கு எட்டுன்னு போய் பிஸ்கெட் வாங்கி தரல, எங்கள் அப்பா கூட்டு போய் இது மாலுக்கு கூட்டு போல. இது எல்லாமா வாழ்க்கை பிரச்சனை? சொல்லித்தாங்க. தாட்சி தான் மிகச்சிறந்த குணம். அப்படி இருக்கிறவன் ஆண்டவர் வசித்துவார். இந்த காத்து போற சாமியார் தான் 3 நாளா வேலூர் பேராலயத்தில் கத்திட்டு வந்தவன். திரும்பவும் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். திரும்பவும் நாளைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர், திரும்பவும் என்னை கடவுள் பயன்படுத்துவார். ஆக பிரியமான பிள்ளைகளே, அந்த நேரத்தில் எதை தர வேண்டும் என்று என் தகப்பனுக்கு தெரியும் என்று உணர்ந்தவள் மரியாள். ஆகவே இயேசு மாதா சொல்லிட்டு போனாலும் என் தாய் இந்த நேரத்தில் இதை விரும்புகிறார், நான் செய்கிறேன் என்று முன்னாடி போனார். கடவுளையே, கடவுளின் மகனையே இயக்கியவள் மரியாள். அவ்வளவு வலிமை அவளுடைய வார்த்தையிலே. பிரைஸ் தி லார்ட். செய்ய முடியாதுன்னு மகனை அப்படி அசக்கி விடுறாரு. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், செஞ்சு ஆகணும், அவ்வளவுதான். மறைமுகமான ஒரு எச்சரிக்கை. யாருக்கு? இயேசுவுக்கே எச்சரிக்கை, இயேசுவுக்கே ஆர்டர். இயேசுவையே இயக்கியவள் மரியாள். மறந்துடாதீங்க. காரணம், அவள் வாழ்ந்த வாழ்க்கை, அவளிடமிருந்த பொறுமை, நிதானம், தைரியம், நற்கருணை, இயேசுவை சுமந்த அந்த ஒரு கெத்து. அதனால எலிசபெத் கிட்ட போய் பேசுது இல்ல, என்ன பேசுன்னு யாருமே தெரியல, பைபிள்லயும் இல்ல, உன் வார்த்தைகளிலும் வந்துருச்சு. யாரு? எலிசபெத். உன் வார்த்தைகளை என் காதில் கேட்ட மாத்திரத்தில் என் வயிற்றில் உள்ள குழந்தை ஒரே துடியிலே செத்து போயிட்டு. மகிழ்ச்சியால் துள்ளிட்டு. பத்தியா? அதான் அந்த சீரத்துவ வாழ்க்கை, அந்த தாட்சியான வாழ்க்கை, அந்த தைரியமான வாழ்க்கை, ஒரு அன்பான வாழ்க்கை. அறிவில்ல, அன்பு. இதோடு கூட நடக்கிறவன் பேசினாலே உலகம் ஆடும். நீ பேசினாலே 4 பேர் அதிர்வான். நீ சிரிச்சா ஒரு 4 பேரை மாத்தம். நீ நடந்தால் அந்த இடமே பரிசுத்தமாகும். அப்படிப்பட்ட சீடர்களாக வாழணும். மாதாள் இயேசுவையை இயக்கியவள் உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறாள். பாத யாத்திரையாக போகிற பிள்ளைகளே, நான் உங்களுக்கும் சொல்கிறேன், இந்த பொறுமையோடும் நிதானத்தோடும் தாட்சியோடும் நீங்கள் வாழ்வீர்களேயானால் நீங்களும் நடமாடும் நற்கருணை இயேசுக்களாக மாறலாம். மீண்டும் ஒரு முறை திருவிழா நல்வாழ்த்துக்களை சொல்லி ஒருவரை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென்.